இக்கோவிலில் உள்ள பல விஷயங்கள் வழக்கத்திற்கு மாறாக வக்ரமாக அமைந்துள்ளன. அம்மன் அசுரவதத்தின் போது குழந்தையின் உயிரை குண்டலமாக எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரகதியில் அதாவது எதிர் திசையில் இருந்தால் ஏற்படும் தோஷங்களை நீக்கும் தலம். அசுரர்களை அழிக்க மகாவிஷ்ணுவே வக்ரமடைந்த தலம் எது தெரியுமா? அதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை. இங்குள்ள வக்ரகாளியம்மன் வெறும் கல்லாலான சிலை அல்ல. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்மனின் முகத்தில் நிகழும் மாற்றங்கள் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஆன்மீக அதிசயம். புராணத்தின்படி சந்திரன் தனது கலைகள் குறைந்து தேய்ந்து போக சாபம் பெற்ற இடமிது. தனது வக்ர நிலையை மாற்ற சந்திரன் இத்தலத்தில் உள்ள சந்திரமூலீஸ்வரை வழிபட்டு மீண்டும் முழுமை பெற்றார். இங்குள்ள சிவபெருமான் வக்ரத்தின் பிடியிலிருந்து விடுபட அருள் பாலிப்பதால் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய தலம் இது. இக்கோவிலின் நாயகி 3.5 அடி உயரத்தில் 8 கரங்களுடன் வீற்றிருக்கும் வக்ரகாளியம்மன். அம்மனின் வலது காதில் சிசு ஒன்றை குண்டலமாக அணிந்திருப்பது போன்ற விசேஷமான சிற்ப வடிவம் கொண்டது. தர்மசாஸ்திரப்படி கருவில் இருக்கும் குழந்தையை கொல்லக்கூடாது என்பதற்காக அம்மன் அசுரவதத்தின் போது குழந்தையின் உயிரை குண்டலமாக எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. காளியின் உக்கிரத்தை தணிப்பதற்காக ஆதிசங்கரர் அம்மனின் பாதத்தில் ஸ்ரீ சக்கர ராஜ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். கோபமும் கருணையும் கலந்த ஒரு அற்புதமான தோற்றம். இவளது பாதங்களுக்கு கீழே துஷ்ட சக்திகளை அடக்கி வைத்திருப்பதை காணலாம். பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் மிகுந்த சிறப்புடன் வழிபாடுகள் நடைபெறும். கிரக தோஷங்கள் நீங்கவும் மன அமைதி பெறவும் பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையில் இங்கு வந்து செல்கின்றனர். இக்கோவிலில் உள்ள பல விஷயங்கள் வழக்கத்திற்கு மாறாக வக்ரமாக அமைந்துள்ளன. பொதுவாக ஒரு சிவாலயத்தில் ராஜகோபுரம், கொடிமரம், நந்தி மற்றும் மூலவர் சிவலிங்கம் ஆகிய அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் திருவக்கரையில் இவை ஒன்றையொன்று நேர்கோட்டில் அமையாமல் வக்ரமான திசைகளில் அமைந்துள்ளன. இது இக்கோவிலின் மிக முக்கியமான தனிச்சிறப்பாகும். மூலவர் சந்திரமூலீஸ்வரர் 3 முகங்களைக் கொண்ட லிங்கமாக காட்சி தருகிறார். பொதுவாக காளி கோவில் ஊரின் எல்லையில்தான் இருக்கும். ஆனால் இக்கோவிலில் காளி சன்னதி ராஜகோபுரத்தின் உள்ளேயே அமைந்திருப்பது சிறப்பு. இக்கோவிலில் உள்ள நந்தி தேவர் சிவன் சன்னதிக்கு நேராக இல்லாமல் சற்று விலகி அமைந்திருப்பது இக்கோவிலின் வக்ர அமைப்புகளில் ஒன்று. மற்ற நந்தி சிலைகளைப் போல நேர்கோட்டில் இல்லாமல் இருப்பது இத்தலத்தின் ஆகம விதிகளின்படி மாறுபட்ட சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அம்மனுக்கு செய்யப்படும் சிறப்பு அலங்காரத்தின் போது அம்மனின் முகபாவனை மாறுவது போல தோன்றும். ஒரு பௌர்ணமி அம்மன் சிரிப்பது போலவும் மறு பௌர்ணமி சற்று கோபமாகவும் இருப்பது போல பக்தர்கள் உணர்கிறார்கள். இதை வக்ர மாற்றம் என்கிறார்கள். கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பௌர்ணமி நாளில் இங்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் தடைகள் யாவும் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வக்ரமான வாழ்க்கையை வளம் மிக்கதாக மாற்றும் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, இது ஒரு சக்தி மையம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இந்த அதிசய தலத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். இக்கோவிலில் உள்ள ஒவ்வொரு விக்கிரகமும் அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட புராண கதையையும் ஆன்மீக ரகசியத்தையும் தாங்கி நிற்கின்றன. இந்த தலம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. ராகு கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட நிவர்த்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.
உங்கள் வாழ்க்கையில் உள்ள கிரக தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் வக்ரகாளியம்மன் போற்றி.